அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு தாந்திரிகம். அதாவது சனிக்கிழமை தோறும் நாம் இதை நம் வீடுகளில் செய்யலாம். அப்படி இல்லாட்டினா கூட மாதம் ஒரு சனிக்கிழமை இதை நாம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இதை சனிக்கிழமை மாலை நேரத்தில், அதாவது 6 மணிக்கு மேலே நாம் இதை செய்வது அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும். இதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான கடுகு தான். அதுவும் 1 ஸ்பூன் போதும். உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உங்ககிட்ட இருந்தாலே போதும். பல விஷயங்களை நீங்கள் வருஷக்கணக்காக இது நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்ச பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். பொதுவாகவே இந்த கடுகு, இந்த வெண்கடுகாகட்டும் அல்லது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கடுகாகட்டும், தீயவைகளை நம்மிடம் இருந்து அகற்றக்கூடிய சக்தி படைத்தவை. இந்த வெண்கடுகளை நம்ம தீபம் போடுவோம், சாம்பிராணி தூபத்தில் போடணும். போட்ட உடனே அது படப்படப்படன் வெடிக்கும். அப்படி வெடிக்கும் பொழுது அந்த எதிரிகளோட கண் திருஷ்டி, அவங்களோட வயிற்றெரிச்சல், அவங்களுடைய சூழ்ச்சி எல்லாமே பொடி பொடியாக மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைரவருக்கு உரிய ஒரு பொருளாக இந்த வெண்கடுகு பார்க்கப்படுது. வெண்கடுகு தீபமும் நம்ம அஷ்டமி தினங்களில் போடுவோம். இப்போது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கடுகு நிறைய மருத்துவ குணங்களை உடையது. அதாவது கடுகுனா நம்ம கடுகை டைரெக்டாக பயன்படுத்த மாட்டோம். கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் இருக்குது இல்லையா, அதை நம்ம பல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம். அதாவது வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த கடுகு எண்ணெயை கூட சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதில் ஃபேட் கண்டென்ட் அவ்வளோ கம்மி. மஸ்டர்ட் ஆயிலில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய தோலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்லாம் தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் நிறைய நாள் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது அப்படின்னா அந்த கடுகு ஆயில் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். அந்த பொருள் கெட்டு போகாமல் பல வருடங்கள் அதை பாதுகாக்கும் இந்த நம்ம கடுகு ஆயில் பயன்படுத்தும் பொழுது. சரி, இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த முறையில் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய போகிறது என்னவோ ஒரே ஒரு ஃபாலோ பண்ண போகிறது ஒரே ஒரு மெத்தடு தான். பட் அந்த மெத்தடையே நீங்கள் 2 விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த 2 பிரச்சனையும் நம்மளுடைய வாழ்நாளில் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திச்சிருப்போம். எந்தெந்த விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை வாழ விடக்கூடாது, இவங்களை எப்படியாவது ஒழிச்சிடணும், இவங்க முன்னேறவே கூடாது, வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில எதிரிகள்லாம் இருப்பாங்க. ரொம்ப அந்த எதிரிகள்லே நிறைய லெவல் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. சில பேர் ஜஸ்ட் நம்மளை பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. சில பேர் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு நல்லா நம்ம முன்னேறணும் அப்படின்ற மாதிரியே நம்ம கூட பேசுவாங்க. பின்னாடி போயிட்டு இவன் எப்போ விழுவானோ அப்படின்ற மாதிரி நம்மளை பற்றியே தப்பான விஷயங்களை பிறரிடம் பரப்பி விடுவாங்க. 3வது கட்ட எதிரிகள் இருக்கிறாங்க. உன்னை ஃபஸ்ட்டு போட்டு தாக்கிறது தான் என்னோட வேலை, நீ உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் செஞ்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு போவாங்கன்னா, நம்ம குடும்பமே இல்லாமல் போகணும், பில்லி சூனியம் அந்த மாதிரியான லெவல் வரைக்கும், என்னுடைய பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் நீ நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அவங்க 3வது கட்ட எதிரிகள். ஸோ இந்த எதிரிகள், துரோகிகள், இவங்களோட சூழ்ச்சியெல்லாம் அடக்கிறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பித்து நாமும் நம்முடைய குடும்பமும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இந்த கடுகை நாம் வாரம் சனிக்கிழமையில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது. ஸோ எதிரிகளோட ஆட்டத்தை டோட்டலாக நிறுத்தணும், ஒரு ஃபுல் ஸ்டாப் அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னாலும் சரி. இது நம்ம எத்தனை, ஒரு எதிரி தானா 2 எதிரி தானா அப்படின்லாம் கிடையாது. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நீங்கள் அவங்களெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஏன்னா சில பேர் நம்ம சொந்தக்காரங்களாகவே இருப்பாங்க. ஆனால் சொந்தம் அப்படிங்கிறதால நம்ம அவங்கள ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா உறவு கெட்டு போயிடும். இதை சொன்னால் இதனுடைய விளைவாக இன்னும் சில பிரச்சனைகள், அதோட சைடு எஃபெக்ட் நிறைய வரும். ஸோ மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரியான இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அது இல்லாமல்
இன்னொரு பிரச்சனைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது நமக்கு வேண்டியவர் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, நம்மக்கிட்ட பேசுறதில்ல, ஒரு கான்டாக்ட் கிடையாது. ஆனால் திரும்ப அவங்க வந்து நம்ம கூட பேசணும், நம்ம கூட சேரணும், பிரிந்த உறவுகள் நம்ம கூட வந்து மீண்டும் இணையணும், அந்த உறவை நம்ம புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த கடுகை தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த கடுகுக்கு அத்தகைய சக்தி இருக்கிறது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடுகில் சுற்றி போடுறதும் இருக்குது. நம்ம 2 பர்பஸ்க்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ வந்து கணவன் மனைவி ஒருத்தவங்க வந்து பிரியறதுல உறுதியாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சேர்ந்து வாழறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைவர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனை போயிடுச்சு. அப்படின்னா நீங்கள் இந்த கடுகு தாந்திரிகத்தை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு நல்ல மாற்றம் வரும் வரை நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். அதுபோல் இப்போ வந்து பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, பெற்றோர் மட்டும் இங்கே இருப்பாங்க, பிள்ளைகள் வந்து அடிக்கடி பேசுறது கிடையாது, என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களிடம் மீண்டும் பேசணும், பழைய மாதிரி அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தாராளமாக செய்யலாம். அதே போல் இப்போ ஒரு காலத்தில் லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிறவங்க வந்து செய்யலாம். இல்லீகலான விஷயத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நியாயமான விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பலன் தரும். அநியாயமான இயற்கை விதியை மீறின விஷயங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அது மிகவும் தவறு. ஸோ நீங்கள் அது வந்து செய்யறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். அதே போலவே இந்த கடுகு விஷயத்தை யார் ஒருத்தவங்க தொடர்ந்து 7 சனிக்கிழமைகள் செஞ்சுட்டு வராங்களோ நிச்சயமாக அவர்கள் நினைத்தது கூடிய சீக்கிரமே கைகூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும், அவங்க பேசணும், மறுபடியும் நம்மக்கிட்ட எப்பொழுதும் போல் பேசணும் அப்படின்னு, அது நண்பர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணுன்னா இதை செய்யலாம். சரி, இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு தணல் வந்து வேணும். நம்ம வீட்டில் கொட்டாஞ்சி அந்த தேங்காய் சிரட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எரிய வச்சு அதிலிருந்து நெருப்பு தணல் உருவாக்கிட்டு 2 கைகள்லேயும் நீங்கள் கொஞ்சம், அதாவது ஒரு 10 கடுகு, இந்த கையில் ஒரு 10 கடுகு, அந்த கையில் ஒரு 10 கடுகை எடுத்துக்கிட்டு உங்களுடைய செஸ்ட் போர்ஷனில் 2 கைகளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கணும். எதிரிகள் பேரை சொல்லி அவங்க இங்கே வாழ்க்கையிலேருந்தே போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். இப்போ ஒன்று சேரணும் அப்படின்னா அந்த உறவு அவங்களுடைய பேரை சொல்லி இவங்க என்கிட்ட வந்து பழையபடி பேசணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த நெருப்பில் இந்த கடுகை 2 கைகள்லையும் வச்சுருக்கக்கூடிய கடுகை நீங்கள் போட்டுடலாம். அந்த கடுகு படப்படன் வெடிக்கும். ஸோ அந்த வெடிக்கும்பொழுது நாம் நினைத்தது, நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் ஒரு கையிலையும், வலது கை இடது கை ஒவ்வொரு கையிலையும் நீங்கள் ஒரு 10லேருந்து 12 கடுகை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் விறகடுப்பு இருக்குதுன்னா நீங்கள் நேராக விறகடுப்பில் போட்டுடலாம். இப்போ எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு தான் இருக்குது. அதனால் எந்த வகையிலையாவது நீங்கள் அடுப்பு கறி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நீங்கள் செய்யலாம். அல்லது தேங்காய் சிரட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து நெருப்பு க்ரியேட் பண்ணி அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் அதை எல்லாத்தையும் சேர்த்து குப்பையில் கொட்டிடலாம். ஸோ இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக 7 வாரங்களில் கைமேல் பலன் கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.